நீர்தானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே. தேடி வந்தோம் உன்னிடம் நாங்களே. தேடி வந்தோம் உன்னிடம் நாங்களே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை தெய்வீக பலியிலே இணைந்து இறை ஆசீர் பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக, ஆசீர்வாதமிக்க நாளாக, இறைவன் அருள் கொடைகளை தருகின்ற நாளாக அமைய இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Vedalankani who are watching the same. இத்திருப்பலியை நாம் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க நம்மிடமுள்ள குற்றங்களை பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மறை சாட்சியான புனித போனிபாஸ் தாம் நாவினால் போதித்ததை இரத்தம் சிந்தி உண்மையென என்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதை நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பார்ந்த பிள்ளை தீமத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப செயல்களை நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 123. நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். இருப்பவரே, உம்மை நோக்கிய என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தலைவனின் கைகளை நோக்கி இருப்பது போல் பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவின் கைதனை நோக்கி இருப்பது போல் எம் கடவுளாகிய
எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் நிலைத்திருப்போரின் வசைமொழி போதும். இருமாந்தர் மனிதரின் பழி சொல்லும் போதும். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேர் இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி
மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே அழகான ஒரு வார்த்தை, அதைத்தான் மறையுரையாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிறைய அட்வைஸ் சொல்கிறார் இதில். அதில் முக்கியமான ஒரே ஒரு செய்தி, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை வழங்கவில்லை, மாறாக அன்பும் கட்டுப்பாடும் வல்லமையும் உள்ள உள்ளத்தை வழங்கியுள்ளார். பவுலடியாருடைய இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற இந்த கோழை உள்ளம் என்பது பயம். பயமில்லாத ஒரு உள்ளத்தை கடவுள் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். பயமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா என்றால் அது முடியாது. இந்த நிலையற்ற உலக வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் நாம் பயப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு இருக்கிறது, இழப்புகளை குறித்த பயம் இருக்கிறது, மரணத்தை குறித்த பயம் இருக்கிறது, தோல்வியை குறித்த பயம் இருக்கிறது, ஏமாற்றங்களை குறித்த பயம் இருக்கிறது, உறவு பிரிவை நினைத்து பயம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் பயம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றார்? பவுலடியார் வழியாக, கடவுள் உங்களுக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை, பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடுக்கவில்லை, அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கு அருளை வழங்கியுள்ளார் என்று சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த உலகத்தில் அச்சமில்லாமல் பயமில்லாமல் நான் ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடியும் என்று சொல்லுகிறார். பவுலடியார் முடியும் என்று சொல்லுகிறார். எப்படி முடியும் என்பதற்குத்தான் பவுலடியார் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? அச்சமில்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை கடவுள் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? பவுலடியார் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அச்சமற்ற வாழ்க்கை எங்கிருந்து நமக்கு வரும் என்றால், இந்த உலக வாழ்க்கை, இந்த நிலையற்ற வாழ்க்கை நம்முடைய கைகளில் இல்லை என்ற எண்ணம் நமக்கு வருகின்ற பொழுதுதான் பயமற்ற வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது பயம் அற்று போகிறது. அனைத்தும் கடவுளிடமிருந்தே வருகின்றன, அனைத்து மாற்றங்களும் கடவுளிடமிருந்தே வருகின்றன. அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் ஆண்டவர் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். என்னுடைய வாழ்வு கடவுளுடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட விழாது என்று எதற்காக அவர் சொல்லுகிறார் என்றால், அனைத்தையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருக்கிறார். கடவுள் என் வாழ்க்கையிலே பெரியவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் விட பெரியவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கிறார்.
அப்படி என்றால் நான் பயப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. அதனால்தான் பவுலடியார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் கவலைப்படுவதால் ஒரு முழம் உங்களால் கூட்ட முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படி என்றால் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எல்லாவற்றையும் வழிநடத்தக்கூடிய உயர்ந்த இடத்தில் நான் இருக்கிறேன், உங்களால் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை கடவுள் கையில் நாம் கொடுத்து விட்டோம் என்றால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்படி வழிநடத்துகிறாரோ, எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறாரோ அழைத்து செல்லட்டும் என்று நாம் விட்டு விடுவோம். குழந்தை இயேசுவின் தரிசம்மாள் மிக அழகாக இந்த வார்த்தையை சொல்வார்கள். கடவுள் கையிலே நான் ஒரு பந்து என்று அவர் சொல்லுகிறார். அவர் எங்கு வேண்டுமானாலும் என்னை அடிக்கட்டும், ஏனென்றால் பந்து அவருடைய கையில் இருக்கிறது. அவர் பத்திரமாக என்னை பிடித்து கொள்வார். எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்க்கையிலே பெரியவராக கடவுள் இருக்கின்ற பொழுது எனக்கு பயமில்லை என்ற எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு கடவுள் கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை, எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய மிக உயர்ந்த உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் 3 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை, பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடுக்கவில்லை, மாறாக வல்லமையுள்ள உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் கரேஜ், வல்லமையுள்ள உள்ளம். வல்லமை என்பது உடல் வலிமையை இங்கே அவர் குறிப்பிடவில்லை, பலமான மனிதர்களை குறித்து அவர் இங்கே குறிப்பிடவில்லை, மாறாக உள்ளத்திலே வலிமை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் உமன். பலமான மனிதன், பலமுள்ள பெண், பலமுள்ள ஆண். இது உடல் சார்ந்த வலிமையை குறிக்கிறது, வெளிப்புற அழகு சார்ந்ததை குறிக்கிறது, வெளிப்புறம் உள்ள செயல்பாடுகளை குறிக்கிறது. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, மேன் ஆஃப் ஸ்ட்ரென்த், உமன் ஆஃப் ஸ்ட்ரென்த். இது மன வலிமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த மன வலிமையை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆன்மாவின் வலிமையை பவுலடியார் இங்கே சுட்டி காட்டுகிறார். உள்ளத்தினுடைய வலிமையை பவுலடியார் இங்கே சுட்டி காட்டுகிறார். உள்ளத்திலே நாம் எப்படி வலிமை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த வலிமை எங்கிருந்து வரும் என்றால் என்னிடம் மட்டுமல்ல, நான் உருவாக்கி வைத்திருப்பது அல்ல. நான் உள்ளத்திலே மன வலிமை உடையவனாக இருக்கிறேன் என்பது அது கடவுளுடைய ஆவியால் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வலிமை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். மன வலிமை என்பது நான் உருவாக்கி கொள்வது மட்டுமல்ல, அது கடவுளிடம், அவருடைய ஆவியிடமிருந்து நமக்கு வருவது என்பதை பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். வல்லமையுள்ள உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய உள்ளத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று மிக அழகான அந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் சொல்வது அன்புள்ள உள்ளத்தை, த ஸ்பிரிட் ஆஃப் லவ் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மிக மிக வலிமையானது ஒன்று இருக்கிறது என்றால் அது அன்புதான். நாம் எவற்றை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அன்பை விட மிக மிக வலிமையான ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நாம் வீழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். அதுதான் அன்பு. இந்த அன்பு எங்கிருந்து வருகிறது? ஆண்டவர் இயேசு அந்த அன்பை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார். அவருடைய கைகளையும் கால்களையும் விலாவையும் நமக்கு விரித்து காட்டி இதுதான் அன்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்புதான் மனு உரு எடுத்தது ஆண்டவர் இயேசுவின் உருவத்திலே.
அந்த அன்பை தான் நமக்கும் ஆண்டவர் விட்டு சென்றிருக்கின்றார். வலிமை உடையவர்கள் மட்டுமே அன்பை காட்ட முடியும். யாரெல்லாம் மன வலிமை இருக்கிறார்கள், அதனால்தான் வல்லமையும் அன்பும் என்று அவர் சொல்லுகிறார். யார் மனதிலே வலிமையாக இருக்கிறார்களோ, உள்ளத்திலே மிக மிக வலிமை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் மட்டுமே அந்த அன்பை சரியான முறையிலே காட்ட முடியும். யார் மன வலிமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மன்னிக்க முடியும். யார் மன வலிமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும், அன்பு காட்ட முடியும், மன்னிக்க முடியும், இரக்கம் காட்ட முடியும். இது எல்லாம் மன வலிமை உள்ளவர்களால் மட்டுமே முடியும். இவையெல்லாம் ஆன்மாவில் பலமுள்ளவர்களாக மட்டுமே முடியும், வேறு எவராலும் செய்ய முடியாது. மூன்றாவதாக அவர் சொல்வது கட்டுப்பாடு கொண்ட உள்ளம் என்று சொல்லுகிறார். ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையாக வைத்துக் கொள்வது. ரெசிஸ்டிங் பவர். தீமைகள் என்னை நெருங்க வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்த்து நிற்கிறேன். நான் ஒரு தீமையான காரியத்தை நான் என் முன்னால் இருக்கின்ற பொழுது அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலை எனக்கு இருந்தது என்றால் நான் கட்டுப்பாடுள்ள மனிதனாக இருக்கிறேன். பவுலடியார் சொல்லுகின்ற இந்த வார்த்தை ஸ்ட்ராங் மைண்ட், கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு என்பது என்னால் மட்டுமே உருவாக்கி வைத்திருக்கக்கூடியது அல்ல. இதுவும் கடவுளுடைய ஆவியின் கொடைகளால் நமக்கு கொடுக்கப்படுவதுதான். என்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்து விட்டேன் என்றால் நான் எதையும் எதிர்த்து நிற்க முடியும். தீமைகள் என்னுடைய வாழ்க்கையை நுழையாமல் நான் அதை மிக மிக நேர்த்தியாக தடுத்து விட முடியும். அந்த ரெசிஸ்டிங் பவர் நமக்கு வந்துவிடும். அது நான் மட்டுமே என்னுடைய சொந்த முயற்சியால் நடந்துவிட முடியாது. கடவுளுடைய ஆவி என்னில் கொடி கொண்டிருந்தால், என்னுடைய வாழ்வை கடவுளுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்றால் நான் எதையும் தடுக்கக்கூடிய நிலைக்கு நான் வந்து விடுவேன். அதைத்தான் பவுலடியார் இன்னொரு வார்த்தையிலே சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நான் எதையும் செய்வேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையை அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய துணை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. அவர் என்னோடு இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயமற்ற வாழ்க்கையை, கோழை உள்ளத்தை எனக்கு கொடுக்கவில்லை, மாறாக இதையெல்லாம் தாண்டிய அன்பும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை எனக்கு கொடுத்து இருக்கிறார். அதனால அவர் சொன்னார், எனக்கு எவ்வளவோ வேதனைகள் இருந்தது, துயரங்கள் இருந்தது, கடினமான வாழ்க்கை இருந்தது, ஆனால் நான் ஆண்டவரிடம் பல முறை மன்றாடி இருக்கிறேன். கடவுள் எனக்கு என்ன சொல்லிவிட்டார், என்னுடைய அருள் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் தான் என்னுடைய வல்லமை வெளிப்படும் என்று சொன்னார் என்று பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். எப்படி அவரால் சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் தாண்டி கடவுளுடைய கையிலே அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததால் தான் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். என்னுடைய பலவீனத்தில் தான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படும் என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுடைய முழுதுமாக கொடுத்து விட்டேன். அவர் என்னை பார்த்து கொள்வார். அது பலவீனமாக இருந்தாலும் சரி, பலமாக இருந்தாலும் சரி, அவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற அந்த வார்த்தையில் தான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் அவருடைய கையில் இருக்கின்றன, நம்முடைய கையில் எதுவுமே இல்லை. அவருடைய வழி நடத்துதலில், அவருடைய பாதுகாத்தலில், அவருடைய பராமரிப்பில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தும், தூய் ஆவியே உன்னுடைய வழியில் என்னை வழி நடத்தும், நான் சரியான வழியில் செல்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் என்னை கண்காணித்தருளும், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கையிலே இருக்கின்ற என்று சொல்லுகின்ற பொழுது நாமும் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நமதாக்கி கொள்வோம். அன்பும் கட்டுப்பாடும் மன வலிமையும் உள்ள இந்த வாழ்வை இறைவன் தொடர்ந்து நமக்கு வழங்க வேண்டும் என்று இத்திருப்பலிலே ஜெபிப்போம். ஆமென்.
யாகம் அர்ப்பணித்தேன் என்னாருயிரே, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என் ராகம், அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் வேளை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமது ஆசியாளி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. உமது கொடையினால் புனித போனிபாஸ் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்கள் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாய். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே இறைவா, விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உண்மையை நம்பி அன்னையினுடைய விடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இப்பள்ளிக்கான காணிக்கை செலுத்தியவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் விழா, பெயர் கொண்ட நாம விழா, திருமண நாள் விழாவை சிறப்பிக்கக்கூடியவர்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ, வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ, வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான போனிபாஸ் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வலுவூட்டுகின்ற ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம், இயேசுவையே நாம் போற்றிடுவோம். தந்தை